ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் மேத். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் B.EDோட கண்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷன் அப்படின்ற சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டில் எக்ஸ்பிளைன் த நேச்சர், ஃபங்க்ஷன் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கான மீனிங் எழுதணும். எஜுகேஷன்னா என்னன்னு எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் அதோட நேச்சர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எய்ம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டு எஜுகேஷனில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணணும். இதுவுமே ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். தேர்ட் ஒன், எஜுகேஷன் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா எஜுகேஷன் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எப்படி வழிவகுக்குது அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின், மீனிங் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். நம்ம ஆல்ரெடி அந்த லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன்லேயே ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி பார்த்துருவோம். அதுலேயுமே செகண்டரி எஜுகேஷன் கீழே அப்படின்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், லெவல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்றது நம்மளோட கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் தான் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் லெவல்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், நோட் ஆன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா என்ன, அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டிஸ்கிரைப் பண்ணுறதா இந்த கொஷின். இப்போ நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே 2022லேருந்து 2025 வரைக்கும் ஒரு டைம் ஆச்சும் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் கொஞ்சம் ஓவராலாக பார்த்துட்டு போனாலே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறேன், அதையும் சேர்த்து இந்த கொஞ்சம்லாம் ப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்கள் கொஷின் எழுதும்போது உங்களோட ஆன்சர் நல்ல ப்ரெசன்டேஷனோட கலர் பென்சிலாம் யூஸ் பண்ணி கொடுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு உங்கள் பேப்பர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும், மார்க்கும் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின், டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன். லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வேறு, டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வேறு. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு, RT ஆக்ட் அண்ட் இட்ஸ் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இப்போ நம்மளோட இந்தியாவில் ஒரு லெவல் வரைக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதுதான் அந்த RT ஆக்ட். அப்படின்னா என்னன்னு படிச்சுக்கணும், அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸையும் நம்ம எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஷின். நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் ஆஸ் அ செப்பரேட் டிசிப்ளின். எஜுகேஷன்றது ஒரு தனி ஸ்ட்ரீம், அதோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பேஸில் வர எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனா ஒன்று ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்டேட் த ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ப்ரியாம்பிள் என்ன சொல்லுது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லன்னு எழுதிட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அந்த ஆர்டிகல்ஸோட வேர்டிங்ஸ் மாறாமல் எழுதணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஷின், நோட்ஸ் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் எஜுகேஷன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் எஜுகேஷனுக்காக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுறதா இந்த கொஷின். அடுத்தது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அ சிட்டிசன். நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஆர்டிகல் வைஸ் எழுதணும் இந்த கொஷினுக்கு. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன். கான்ஸ்டிடியூஷன் பேஸில் வர கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி RT கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா யூனிட் 1 கவர் பண்ணிடலாம். அடுத்தது யூனிட் 2. இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்குமே 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸ் தனியாக 10 மார்க்ஸ் தனியான்னு கேட்கல. ஏன்னா ஒரு சில சமயத்தில் 10 மார்க்ஸை 5 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 5 மார்க்ஸை 10 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்ற வேலை தான் அவங்க மார்க் போடுவாங்க. யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு கொஷின், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி. சோஷியல் டைவர்சிட்டினா என்ன, அதோட மீனிங் என்ன, அதுக்காக ஒரு சிலர் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷன்ஸ் என்னன்றதை எழுதணும். செகண்ட் ஒன், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி. நம்மளோட இந்தியாலையும் சரி, ஆல் ஓவர் த வேர்ல்டும் சரி, சோஷியல் டைவர்சிட்டியில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். பர்டிகுலராக இந்தியாலையும் கேட்பாங்க, இல்லைனா ஜென்ரலாகவும் கேட்பாங்க. தேர்ட் கொஸ்டின், ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் கிரியேட்டிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டைவர்சிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ டைவர்சிட்டியை பொறுத்த வரையில் எஜுகேஷன்
நம்மளோட யங் மைண்ட்ஸில் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பங்கு கொடுக்குது அப்படின்றத இந்த கொஷின். அடுத்தது எக்ஸ்பிளைன் த இன்டர் டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் வித் சைக்காலஜி, ஃபிலாசபி அண்ட் சோஷியாலஜி. இது ஒரு 2-3 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் ஃபிலாசபி, எஜுகேஷன் சோஷியாலஜி இதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது நீட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சோஷியல் டைவர்சிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சோஷியல் டைவர்சிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எஜுகேஷன் எந்த வகையில் உதவுது, எந்த வகையில் தேவை அப்படின்றத எழுதணும். அடுத்தது கான்செப்ட் அண்ட் காசஸ் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி. சோஷியல் டைவர்சிட்டினா என்ன, சோஷியல் டைவர்சிட்டி உருவாகிறதுக்கு என்னென்னலாம் நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்றத எழுதுறது தான் இந்த கொஷின். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஒரு 4 இருக்குது. அந்த கொஷின்ஸை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 மார்க் 10 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம், RMSA, RUSA, SSA. இந்த 3 ஸ்கீம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ். RMSAன்றது மிடில் ஸ்கூலுக்காக வர்றது, RUSAன்றது வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வர்றது, SSA வந்து ப்ரைமரி எஜுகேஷனுக்காக வர்றது. இதெல்லாம் என்னென்னு தனியாக 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. இதை வந்து மொத்தமாக வந்து ஒரு 10 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. செகண்ட் கொஷின், சேலஞ்சஸ் இன் அச்சீவிங் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் த எஃபர்ட்ஸ் டேக்கன் டு ப்ரொவைட் யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன். இப்போது ஒரு எஜுகேஷனை உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சலைசேஷன்னா ஒரே மாதிரியான எஜுகேஷன் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலையும் கொடுக்கறது யூனிவர்சலைசேஷன். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. தேர்ட் ஒன், கான்செப்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் எஜுகேஷன். இன்டகிரேட்டட் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மீனிங் இருக்கும், டெஃபினேஷன்ஸ் இருக்கும், ஸோ அதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கணும் இந்த கொஷினுக்கு. அடுத்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பரை பார்க்கவே முடியாது. டீலாஸ் கமிஷன் ரிப்போர்ட் 4 பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷனோட 4 பில்லர் என்னன்னு சொல்லிட்டு டீலார்ன்றவர் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பார். இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அடுத்தது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்றது ஒரு டேர்ம், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு டேர்ம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றது எல்லாரையும் உள்ளடக்கிய கல்வி, அது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எஜுகேஷன் ஃபார் ஆல்ன்றது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய கல்வி. ரெண்டுத்துக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுதணும். லாஸ்ட்டாக எஜுகேஷன் ஆன் கலெக்டிவ் லிவிங் அண்ட் பீஸ்ஃபுல் லிவிங். இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க. கலெக்டிவ் லிவிங்னா என்ன, பீஸ்ஃபுல் லிவிங்னா என்ன, அதில் எஜுகேஷனோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத நம்ம இப்போ எழுதணும் இதில். யூனிட் 4. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் பேஸில் ஒரு சில கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கான்ஸ்டியூஷன் பேஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், லாங்குவேஜ் பாலிசி ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லாங்குவேஜ் பாலிசிக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாங்குவேஜ் பாலிசி டியூரிங் ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா. இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் லாங்குவேஜ் பாலிசி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த வியூஸ் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர், காந்திஜி அண்ட் விவேகானந்தா அந்த இஷ்யூஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், காந்திஜி, விவேகானந்தா வந்து நம்மளோட இந்தியாவுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி 10 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக அவங்களோட வியூஸை வந்து 5 மார்க்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஒன்று 5 மார்க்கில் வரும், இல்லைனா 10 மார்க்கில் வரும். ஸோ இதுவும் கொஷின் பேப்பரில் இல்லாமல் கொஷின் பேப்பர் பார்க்க முடியாது. அடுத்தது லாங்குவேஜ் பாலிசி இன் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா. இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காந்திஜிஸ் பேசிக் எஜுகேஷன். காந்திஜிஸ் பேசிக் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு தனி டாபிக் இருக்கும், ஒரு பேஜ் மாதிரி தான் இருக்கும். அதை 5 மார்க்கில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாமின் நேஷனல் லாங்குவேஜ் பாலிசி. இப்போ நம்மளோட இந்தியாவில் நேஷனல் லாங்குவேஜ் பாலிசியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை அப்படி டிஸ்கஸ் பண்ணி எழுதணும். யூனிட் 5. இதில் வந்து இன்இக்வாலிட்டினா என்ன, நம்ம சொசைட்டியில் வந்து மார்ஜினலைஸ்டு குரூப் யார், அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், காசஸ் ஃபார் இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன். எஜுகேஷன் கொடுக்கறதுல ஏன் இன்இக்வாலிட்டி வருது, அதுக்கான காசஸ் என்ன அப்படின்றத எழுதணும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டியில் என்னென்ன வகையாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் ஈக்விட்டினா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்.
கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு ஈக்குவாலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஈக்குவாலிட்டிக்காக நம்மளோட கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை லிஸ்ட் பண்ணணும். அடுத்தது எஜுகேஷன் ஃபார் சோஷியலி மார்ஜினலைஸ்டு குரூப் டிஸ்கஸ். ஃபஸ்ட்டு சோஷியலி மார்ஜினலைஸ்டு குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள என்னென்ன கேட்டகரி இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ சோஷியலி மார்ஜினலைஸ்டு குரூப்பு கீழே தலித்ஸ் வருவாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வருவாங்க, உமன் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தனித்தனியாக வந்து எஜுகேஷன் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி எழுதணும். இதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எலிமினேஷன் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் த்ரூ எஜுகேஷன். சோஷியல் இன்இக்வாலிட்டியை நம்ம சொசைட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் என்னென்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இந்த கொஸ்டின். இன்இக்வாலிட்டி இன் சொசைட்டி இன் ஸ்கூலிங். சொசைட்டியில் என்னென்ன இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது, ஸ்கூலிங்கில் என்னென்ன இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத எழுதுறது தான் இந்த கொஸ்டின். லாஸ்ட்டாக வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன். எஜுகேஷனில் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபார் சோஷியலி மார்ஜினலைஸ்டு குரூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், பார்த்துக்காங்க. எக்ஸாம் எழுத போகிறப்ப நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ப்ரெசன்டேஷன். ரொம்ப அழகாக எழுதுங்க, கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்தாலுமே உங்களுக்கு இதே கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிச்சுட்டு மித்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபிகல்ட்டாக எடுக்கிறன்ற பேரில் வந்து கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துல யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.